ஹலோ ஆல். அப்படியே நம்ம இன்னைக்கு வந்து வீக்லி அனலைசிஸ் மாதிரி நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வெறும் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி மட்டும் தான் பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து இப்போதைக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல இருந்து என்ன நடக்கலாம் அப்படின்றத மட்டும்தான். அடுத்த வாரம் இன்ஸ்டியூஷன் மூவோ இல்லை வந்து இப்போ நடக்கிற பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்லை வார் இஷ்யூ வந்து இதை வந்து இந்த மூமெண்ட்டை வந்து எப்படி வேணாலும் மாற்றலாம். பட் வந்து மேஜரா எந்த வேர்ல்டு நியூஸோ இல்லை வந்து மேஜரா எந்த ஒரு வார் இஷ்யூவோ அஃபெக்ட் பண்ணாதப்ப மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும், ஒரு நார்மல் மூவ்மெண்ட்ல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும், அடுத்தடுத்த கீ லெவல்ஸ் வந்து என்னென்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? அடுத்தடுத்து ஃபர்தரா டைம் இருந்ததுன்னா டேல வந்து நான் அன்னைக்கு ஒரு ஃபர்தரா வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஓவரால் லுக் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இதுல இருக்கோம் அப்படின்னா பிட்காயினோட 3 month சார்ட்ல இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப டீப்பா நீங்க எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ண அவசியம் கிடையாது. பட் வந்து நான் ஒரு ஜஸ்ட் கிளான்ஸ் என்ன நடக்குது அப்படின்றத கிளியரா பாக்குறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்ல வந்து 3 monthsல வந்து கரெக்டான ஒரு சப்போர்ட்ல பை எடுத்திருக்கு. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ரீட்ரேஷன் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட இந்த ரீட்ரேஷன்ல இருந்து பிரைஸ் வந்து ஒரு வாட்டி இங்க இருந்து இது வச்ச ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு நல்ல ஒரு மூமெண்டோட ஃபோர்ஸோட பிரேக் பண்ணிட்டு மேல போச்சு. திரும்ப அதே இடத்துல ரீட்டர்ஸ் எடுத்துச்சு. திரும்ப அதுல இருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணி மேல போயிட்டு இப்ப இந்த ஜோன் கிட்டே வந்திருக்கு. சரியா? இப்ப வந்து இதுல வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இதுல வந்து ஒரு ஸ்டாப் ஃபண்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஐயை வந்து ஸ்டாப் ஃபண்ட் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா கன்ஃபார்மா வந்து இது மேல போகும், நல்லா மேல போகும். பட் இந்த இடத்துல நடக்கிற ரியாக்ஷன் வந்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட வந்து இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து அதுக்கு தேவையான ஃபுல் லிக்விடிட்டி எடுத்துருச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆக்சுவலி இங்க அக்குமுலேஷன் நடந்துருச்சு. பட் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுல் ஆர்டர்ஸையும் எடுத்துட்டாங்களா, ரிமைனிங் ஆர்டர்ஸையும் வந்து ஃபில் பண்ணிட்டாங்களா அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் தெரியாது. மேபி அதனாலதான் இன்னும் சார்ட் வந்து இந்த இடத்துக்கிட்ட வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி மூமெண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம வந்து 1 month இதுக்கு போவோம். 1 month கேண்டில்ல வந்து சார்ட்ஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 monthல பாத்தீங்க அப்படின்னா இதுவும் கிளியரா இருக்கு. நம்மளோட சப்போர்ட் ஏரியாக்கு வந்திருக்கு. பட் வந்து இந்த சப்போர்ட்டோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணல. சரியா? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எடுத்த சப்போர்ட்டோட இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. பட் இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணல. ஓகேவா? இப்ப வந்து இது மாதிரி வந்துட்டு இங்க இருந்து போகக்கூடாது அப்படின்னா இங்க இருந்து போகலாம், தாராளமா போகலாம். இது வந்து இன்டர்னலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து சம்டைம் வந்து மேல கொண்டுட்டு போனாங்க அப்படின்னா இதுல 50% வந்து கொண்டுட்டு வந்துட்டு திரும்ப இங்க கொஞ்சம் இங்க டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சுட்டு திரும்ப அக்குமுலேஷன் பண்ணி திரும்ப புதுசா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் சம் மூவ்மெண்ட். சில மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் கூட இதோட பாட்டம் லெவல், அதாவது லாஸ்ட் ஹையர் லோவோட பாட்டம் வரைக்கும் கூட கொண்டுட்டு வந்துட்டு இது மாதிரி மூவ் ஆகுறது இருக்கு. இதுவும் வந்து ஸ்டில் வந்து கன்சிடர் வந்து பை தான், இன்னும் வந்து செல் மோடுக்கு வரல. எப்போ வந்து செல் ஆகும் அப்படின்னா இதை உடச்சிட்டு கீழே வந்து ஃபுல் கேண்டில் க்ளோஸ் வச்சு திரும்ப இங்க இருந்து பிரேக் பண்ணி திரும்ப மேல போயிட்டு இந்த இடத்த வந்து பேஸா எடுத்து இது வந்து ரெசிஸ்டன்ட் பிகம் சப்போர்ட்டா மாறினா மட்டும்தான், சரி, சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டா மாறினா மட்டும்தான் வந்து இது கீழே போகும். சரியா? இது வரைக்குமே இங்க வந்துட்டு இது வந்து லிக்விடிட்டி இங்க வரைக்கும் வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு திரும்ப மேல போனாலுமே வந்து ஸ்டில் வந்து இது பை தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபேஸ் வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட அக்குமுலேஷன் நடந்துட்டு இருக்கு. பட் வந்து அவங்களோட ஸ்டாப் ஃபண்ட் வந்து முழுசா முடிச்சிட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. சரியா? ஸோ அதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஸ்டாப் ஃபண்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து பிரைஸ் அடுத்தது மேலதான் போகும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது வந்து வீக்லில வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மந்த்லி படி கரண்ட்லி வந்து ஒரு பைக்கான கண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? இங்க வந்து ஒரு பைக்கான கண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்தோட ஹை அண்ட் லோவும் இந்த மந்தோட ஹை அண்ட் லோவும் இன்னும் வந்து சேமா தான் இருக்கு, அதே ஜோன்ல தான் இருக்கு. இன்னும் வந்து எதுவும் வந்து பெருசா வந்து மூவ்மெண்ட் வந்து அதை ஃபுல்லா உடைச்சிட்டு மேலேயோ கீழேயோ போல. சரியா? ஸோ என்ன நடக்குது அடுத்த சின்ன சார்ட்ஸ்ல வந்து அடுத்த சார்ட்ஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் பிரீஃபா. வீக்லியில பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில என்ன நடக்குது, வீக்லியில பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே அக்குமுலேஷன், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அக்குமுலேஷன். நீங்க பாருங்க கிட்டத்தட்ட எத்தனை வாரம், 4, 5, 6, 7 வாரம் கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து டீப் அக்குமுலேஷன். இன்ஸ்டியூஷனோட அக்குமுலேஷன் ஜோன்ன்றது இதுதான். இங்கதான் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து அக்குமுலேஷன் இப்படி தான் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம பெரிய சார்ட்ல பார்த்தோம், வீக்லி சார்ட்லயோ டே சார்ட்ல பார்த்தோம் இப்படிதான் தெரியும். இதுல வந்து 3 ஃபேஸ் நடக்கணும். ஒன்னு வந்து அக்குமுலேஷன் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து மேனிபுலேஷன் ஒன்று நடக்கணும். மேனிபுலேஷன் அப்படின்னா இப்ப இந்த இடத்துக்கிட்ட பை பண்ணிருக்க இன்டர்னல், இப்ப இங்க பை பண்ணி இங்க செல் பண்ணி வச்சிருக்க எல்லா ஆர்டர்ஸ், நம்மளோட ரீட்டைல் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டி ஃபோர்ஸ்ஃபுல்லா மேலேயோ கீழேயோ இறக்கி
ஹன் பண்ணிட்டு திரும்ப கீழே போவாங்க. கீழே போறதாலும் மேலே போறதாலும் போவாங்க. சரியா? இன்னொரு விஷயமா கவனிக்கணும், இந்த அக்குமுலேஷன் வந்து ஒன்லி பை சைடு மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரியா? எல்லாருமே பை சைடு தான் போக போகுதுன்ற போது எல்லாருமே பை சைடு வாங்கி வச்சாங்க, இங்க பை பண்ணி வச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த அக்குமுலேஷனை வந்து அவங்க வந்து நம்ம பை பண்றது எல்லாத்தையும் செல் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா கீழே கொண்டுட்டு வந்து இந்த ஜோனையே தாண்டி எது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் மிஞ்சி மிஞ்சி போனா இங்கே போடுவோம், ஸ்டாப் லாஸ் இங்கே போடுவோம், இது வரைக்கும் யாரும் போட வாய்ப்பு இல்லை. அப்படியே பொசிஷனல் ட்ரேட் இங்கே போட்டாலுமே மேபி அதை வரைக்கும் கூட ஹிட் பண்ணிட்டு திரும்ப அவங்க டூ டைரக்ஷன்லாம் மேலே போறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? ஸோ எப்போதுமே வந்து ஸ்ட்ரக்சர் படி இது பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த சிக்னல் என்ன கொடுத்தாலும் ஸோ டைரக்டா வந்து நம்ம எதிர்பார்க்குறபடி வந்து பை போய்டுன்னு எதிர்பார்க்க கூடாது. இந்த மேனிபுலேஷன் ரெண்டு வழியில நடக்கலாம். ஒன்று வந்து இங்க இருந்து ஒரு ஸ்டாப் ஹண்ட் மட்டும் பண்ணிட்டு திரும்ப மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவே மொத்தமா வந்து இங்க நம்ம பை பண்றது செல் பண்ணிட்டு இன்னும் மூவ்மெண்ட்டை கீழே கொண்டுட்டு வந்து நான் ஆல்ரெடி சொல்லின மாதிரி இது வந்து மந்த்லியோட இன்ஸ்டியூஷன் ஜோனு. ஸோ பக்கத்துல இருக்கு. ஸோ இங்க வரைக்கும் மூவ்மெண்ட்டை கொண்டுட்டு வந்து இதுக்கப்புறம் கூட திரும்ப ஒரு சின்ன நமக்கு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சின்ன பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட ப்ரைஸ் மேலே போறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து போச்சு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் நியூ ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணும். மேபி 140, 150, 160 வரைக்கும் கூட போகலாம். ஸோ அந்த அளவுக்கு போகும்போது இன்னும் வந்து சப்போர்ட்டை வந்து நல்ல ஒரு செக்யூரா ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஸ்டியூஷன் வந்து நல்ல ஒரு இன்னும் ஒரு பேஸ் ஃபார்ம் ஸ்ட்ராங்கான பேஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டுட்டு போவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இந்த இடத்தையும் மட்டும் ஸ்டில் கன்சிடர், இது வந்து ஸ்ட்ரக்சர் படி கரெக்டான ஒரு பிரேக் அவுட் தான் கொடுக்க போற மாதிரி இருக்குது. பட் இதுலயும் கவனிக்க வேண்டியது இன்னும் வந்து அக்கமுலேஷன் நடந்திருக்கு, மேனிபுலேஷன் நடக்கணும். மேனிபுலேஷன் நடந்த பிறகுதான் திரும்ப டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். சரியா? இன்னொரு விஷயம், இது வந்து ஒன்லி பை சைடு அக்கமுலேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது செல் சைடுக்கான அக்கமுலேஷனாகவும் இருக்கலாம். ஏன்னா பக்கத்துல ஒரு பெரிய மந்த்லி ரீட்ரீட் ஜோன் இருக்கு. சரியா? இன்ஸ்டியூஷன் ஜோன் இருக்கு. ஸோ இங்க வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் கூட இங்க வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இதுக்கப்புறம் கூட பிரைஸ் வந்து மேலே போகணும் அப்படின்ற பட்சத்துல மேலே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? ஏன் வந்து இங்க வந்துட்டு நம்ம பை போவோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இது வந்து என்ன சொல்றது, கிரிப்டோ வந்து ஒரு அசெட் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்றோம். எப்படி வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ரேட் ஏறினா இது பண்றோமோ அது போல வந்து கிரிப்டோவும் வந்து ஒரு அசெட் கிளாஸ் தான் பாக்குறோம். டிஜிட்டல் கோல்ட தான் பாக்குறோம். ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு கீழே போக போக இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமா உள்ள வருவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பேஸ் சப்போர்ட்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமா உள்ள வருவாங்க. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை தாண்டி இந்த 70 தாண்டி 65, 60 தாண்டிலாம் ரொம்ப கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்புறம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ என்னோட இது கெஸிங் பார்த்தீங்கன்னா அது கீழே போச்சு அப்படின்னா 70 இல்லை 65, 60 கடைசி ஜோன் 60 அது வரைக்கும் கூட கீழே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போச்சு அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா நியூ ஹை ஃபார்ம் பண்ணி போகும். சரியா? இது மேலதான் போக போகுது. பட் வந்து இந்த இடத்துக்கிட்ட இருந்து மேலே போயிடுமா இல்ல இந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. சரியா? ஸோ அதை கன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நான் இது வரைக்கும் ட்ரேடே எடுக்கக்கூடாது அப்படின்னா கிடையாது, எடுங்க. பட் வந்து பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்து எடுக்கணும். அப்படி நான் வந்து இன்ட்ராடேட் தான் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இது கிடையாது, இந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு இதுல என்ட்ரி கிடைச்சதுன்னா எடுங்க, பை எடுச்சுன்னா எடுத்து ஸ்டாப் லாஸ் வச்சு கரெக்டா வச்சு அதை வந்து ஒரு சேஃபான என்ட்ரியா எடுத்து அன்னைக்கு ட்ரேடை முடிச்சுக்கோங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்து வந்து டேல பார்த்தோம் அப்படின்னா டேல வந்து என்ன நடக்குது அப்படின்னா டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன், அதாவது ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி போயிட்டு இருக்கு. சரியா? இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 7 வாரமா அப்படியே இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இதுவாயிட்டு இருக்கு. சரியா? இப்போ வந்து எந்த சைடு பிரேக் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இது வந்து இங்க இருந்து கீழே பிரேக் ஆகுமா இல்ல மேல பிரேக் ஆகுமா இல்ல வந்து ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி மேல கொடுத்துட்டு திரும்ப ஒரு வாட்டி ஃபுல்லா கீழே வந்து இது வரைக்கும் வந்துட்டு இங்க இருக்க ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு திரும்ப கூட ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மேலேயும் போகலாம், ஒரு பாசிபிலிட்டிஸ். இல்லைன்னா இது நேரா கீழே வந்து இங்க இருக்க ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு திரும்ப பொறுமையா மேலே போகலாம், 2 பாசிபிலிட்டி. 3வது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய இங்க இருக்க ஆர்டர் பிளாக், இங்க பாருங்க, இங்க இருக்க ஆர்டர் பிளாக் இங்க வந்து எடுத்துருச்சு. சரியா? இதுல உருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கை இது எடுத்துருச்சு, இங்க இருக்க ஆர்டர் பிளாக்கை இங்க எடுத்துருச்சு. ஸோ இங்க இருக்க ஆர்டர் பிளாக்கை இந்த பக்கம் வந்து எடுத்திருக்கு. இதுல கொஞ்சம் இன்னும் ஆர்டர் பிளாக் இருக்கு. ஒன்னு சொல்றது, இந்த இடத்துல மட்டும் ஒரு ரிமைனிங் ஆர்டர் பிளாக் கொஞ்சம் இருக்கு. பட் வந்து இது வந்து ஃபேர் வேல்யூ கேப் மட்டும் ஃபில் பண்ணிருக்கு. இந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மேபி இந்த ஆர்டர் பிளாக்கை எடுத்துட்டு திரும்ப அப்படி நேரா போனாலும் போகலாம். இல்ல வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து நமக்கு வந்து நார்மலா ஒரு ரீட்டைல் ட்ரேடர் பாக்குற கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா இது இப்படி வந்துட்டு மேபி மேல போகும். ஆனா இன்ஸ்டியூஷனுக்கு வந்து உங்க பிரைஸை வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 100% ஸ்ட்ரக்சரா தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது.
அவங்களோட வேலையை என்ன அப்படின்னா ரீட்டைலரை ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்க லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணணும், அவங்கள்ட்ட இருந்து லிக்விடிட்டி கிரியேட் பண்ணணும். லிக்விடிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ரீட்டைல் ட்ரேடரை வந்து ஏமாத்தி பை பண்ண வச்சு அவங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணணும். அவங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான என்ட்ரியை உள்ள கொண்டுட்டு வரதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் மாதிரி, அது உள்ள என்டர் ஆகிறதுக்கான ஒரு டிக்கெட் மாதிரி. ஸோ அது கிரியேட் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து லிக்விடிட்டி யூஸ் பண்ண நம்மளை ஏமாத்தி நம்மளோட ஆர்டர்ஸ்லாம் வந்து அவங்க ஆர்டர்ஸாக மாற்றணும். நம்ம பை ஆர்டர்ஸை வந்து அவங்க செல் ஆர்டரை மாற்றுவாங்க, நம்ம செல் ஆர்டரை வந்து அவங்க பை ஆர்டரை மாற்றுவாங்க. அப்படிதான் வந்து அவங்க உள்ள வர முடியும். இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, அவங்க கிட்ட வந்து பில்லியன் கணக்கில் வச்சிருக்காங்க. சரியா, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வருஷத்துக்கு 10% 15% வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அவங்களோட ஓவரால் இதை வந்து ஏறணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ். சரியா, இப்போ வந்து இது வந்து ஒரு 90ல் இருக்கு அப்படின்னா 90,000 இருக்கு அப்படின்னா இங்க வாங்கினாங்க, அட்லீஸ்ட் வாங்கி ஒரு 1,30,000 1,40,000 கொண்டுட்டு போனா மட்டும்தான், இங்க இருந்து கொண்டுட்டு போனா மட்டும்தான் அவங்களுக்கும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதுல இருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்களுக்கும் ப்ராஃபிட் கொடுக்க முடியும். ஸோ வந்து இப்போ அது மாதிரி ரொம்ப ஒரு 10 பில்லியன் ஆர்டர்ஸ் வந்து அவங்க பை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் பை பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ இதுக்கு மேல வந்து பண்ற மேனிபுலேஷன்ல தான் வந்து அவங்க இன்னும் என்ட்ரி அதிகமா உள்ள அவங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்றதுக்கு அதுதான் யூஸ் ஆகும். ஸோ வந்து அவங்க எப்படி வேணாலும் மேனிபுலேஷன் பண்ணுவாங்க. இப்படி மேலே கொண்டுட்டு போற மாதிரி மேலே கொண்டுட்டு போயும் கீழே வருவாங்க, கீழே கொண்டுட்டு போய் மேலே வருவாங்க. நம்ம அது என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய அப்படின்னா இங்க அக்கமுலேஷன் நடக்குது அப்படின்னா ஒரு பாட்டம் லெவல் அக்கமுலேஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு மேனிபுலேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா, நம்மளோட கான்செப்ட் சிம்பிள். இந்த மேனிபுலேஷன் நடக்கணும், இந்த மேனிபுலேஷன் இங்க நடக்குமா இல்ல இங்க மேல போயிட்டு கீழே வருமா, இல்ல கீழே போயிட்டு இந்த ஜோனை டச் பண்ணிட்டு திரும்ப மேல பொறுமையா போகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுவோம். சரியா, வெறும் ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரீட்டைல் மாதிரி கோடை போட்டுக்கிட்டு ஓகே இங்க வந்து கோடு வந்துருச்சு, இது வந்து பை, அடுத்து வந்து இங்க இருந்து வந்து ஒரு இது வந்து ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆனது, ஓகே இங்க வந்தா செல்லு, இங்க வந்தா பை அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். சரியா, இது இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணோம் இல்லைன்னா சொல்லல. ஓகேவா, இந்த ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணணும் தான் இல்லைன்னு சொல்லல. பட் வந்து இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இப்படியே தான் இங்க இருந்து நான் 100% இதை உடச்சிட்டு அப்படியே நான் ஃபாலோ பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சரியா, அவங்க எப்படி வேணாலும் இப்படி கொண்டுட்டு வந்து இங்க வரைக்கும் கூட வந்துட்டு திரும்ப இப்படி ஒரு புது ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி இப்படி வரைக்கும் வந்துட்டு திரும்ப கூட இப்படி மேலே கொண்டுட்டு போகலாம். இங்க வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் உருவாக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம ரீட்டைலர் என்ன பண்றோம் அப்படின்னா பாஸ்ட் டேட்டாவை வச்சு எந்த ஒரு பேட்டர்ன் வந்து அதிகமா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற அதோட பாசிபிலிட்டியை தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்க முடிஞ்சு ட்ரேடோட 100% நம்ம ட்ரேட் பண்ணி இது பண்றது கிடையாது. சரியா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு புதுசா ஒரு அனுபவ சுச்சுவேஷனை பார்க்கும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே இருக்க அனுபவத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோமோ அதே போல ட்ரேடிங்லயும் நம்ம வந்து ஏற்கனவே உருவாயிருக்க பாஸ்ட் டேட்டா பாஸ்ட் டீட்டெயிலை வச்சு இந்த இடம் வந்து இப்படிலாம் ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுமா ஒழிஞ்சு இல்லை இது இப்படிதான் ரியாக்ட் ஆகி ஆகணும் 100% இப்படிதான் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. சரியா, ட்ரேட்ன்றது எப்படி வந்து வாழ்க்கைன்றது புதுசா இருக்கோ அது மாதிரி ட்ரேட்ன்றது ஒரு நாளும் புதுசா நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து ஏற்கனவே நடந்துருச்சு அதுக்காக இந்த வருஷம் இப்படி நடக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓகேவா, சரி ஓகே. இதுல நம்ம கவனிக்க வேண்டியதான். இதை வந்து என்ன சொல்றதுன்னா கீ லெவல்ஸ்லாம் வந்து அன்னன்னைக்கு பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து அன்னன்னைக்கு உருவாகக்கூடிய இன்ஸ்டியூஷனோட பை செல்ல பொறுத்து அந்த ஆர்டர்ஸை பொறுத்து பிளஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. நான் ஓவர்லுக் மட்டும் தான் சொல்றேன். இது டீப்பா வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். இது வந்து இன்னொரு மேனிபுலேஷன் நடக்க வேண்டியது இருக்கு. இந்த மேனிபுலேஷன் வந்து இது வரைக்கும் நடக்குமா இல்ல இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேல போகுமான்னு தெரியாது. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. சரியா, சரி நம்ம அடுத்தது வந்து கோல்டு பார்ப்போம். கோல்டுல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, ஒன்லி பை தான். சரியா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 3 monthsல பார்த்தோம் அப்படின்னாலும் ஃபுல்லா பை தான். ஓகேவா, பட் 3 monthsல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபார்ம் பண்ண இந்த வீக் ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணிச்சு. திரும்ப இந்த மாசம் ஃபுல்லாவே இன்னும் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இன்டர்னல் இந்த வீக்குள்ளேயே தான் ட்ரேட் வச்சிருக்கு. இன்னும் புதுசா ஒரு ஆல் டைம் ஹை வைக்கல. சரியா, ஸோ மேபி இந்த கேண்டில் வந்து இப்படி இருக்க கேண்டில் இது அப்படியே திரும்ப ஃபுல்லா பிளாக்கா மாதிரி கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா, இது வந்து இப்போதைக்கு கரண்டா நடக்கிறனால நமக்கு கிரீனா தெரியுது. ஸோ மேபி முடியும் போது இது வந்து இங்க இருந்து பாடி க்ளோஸ் வச்சு இந்த ரெட்டா மாதிரி கீழே செல் கடில மாதிரி கீழே வந்தாலும் வரலாம். இல்ல இங்க வரைக்கும் விட்டு வச்சுட்டு திரும்ப இந்த பாடி இங்க இருந்து ஆரம்பிச்சு பழைய கண்டிலோட பாடியிலே ஆரம்பிச்சு திரும்ப கீழே வந்தாலும் வரலாம். 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அல்லது இங்க இருந்து உடைச்சிட்டு புதுசா மேல போனாலும் போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். சரி என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்ப்போம். அடுத்து 1 month கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா 1 monthலயும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே பை தான். சரியா, இங்க இன்னும் செல்லுக்கான சிக்னலே இல்லை.
இங்க பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் மந்தோட ஹை லோ மார்க் பண்ணிருக்கேன். லாஸ்ட் மந்த் ஹை லோ மார்க் பண்ணிருக்கேன். இந்த மாசம் ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா இந்த பாடியோட மேலதான் ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாவே வந்து இன்னும் ஸ்டில் வந்து பைல தான் இருக்கு. சரியா, இது என்னதான் பைல இருந்தாலும் இது வந்து இதுக்குள்ள நடக்கிற இன்டர்னல் பை. ஓகேவா, ஏன்னா வந்து மார்க்கெட் ஒரு வாட்டி இங்க வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ள இது ஒரு இன்டர்னலா பை நடந்துட்டு இருக்கு. சரியா, இதை உழைச்சி மேல போனாதான் இது வந்து இப்படி ஸ்ட்ரக்சர் கொடுத்து போனாதான் இது வந்து ஃபுல்லா பை ட்ரெண்டு. இந்த பை வந்து இன்டர்னல் பை. சரியா, இது ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து பிக் பிக்சர்ல வந்து பைல இருந்தாலும் இங்க வந்து செல்லு கொடுத்துட்டு இந்த செல்லுக்குள்ள நடக்கிற இன்டர்னல் பை இது. சரியா, இந்த ஓவரால் பிக் பிக்சரோட பையை எப்போ ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதை உடைச்சு புது ஹை வச்சு திரும்ப இதை சப்போர்ட்டா எடுத்து மேல போச்சு அப்படின்னா தான் இது வந்து புதுசா வந்து ஓவரால் ட்ரெண்டோட ஃபாலோ பண்ணி போகும். ஓகேவா, அது நான் லோ டைம் ஃப்ரேம்ல காட்டுறேன், உங்களுக்கு புரியும். நம்ம பல வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. அடுத்தது வீக்லியில என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில பாத்தீங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட் லோவர் ஹை வச்சது. இங்க இருந்து ஆக்சுவலி இந்த இடத்தோட நம்ம ஆல் டைம் ஹையா ஃபார்ம் பண்ணிச்சு. இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப கீழே வரும் பார்த்தோம், கீழே வரல. இங்க ஒரு ஆர்டர் பிளாக்கை ஃபார்ம் பண்ணிட்டு இதை உடச்சு திரும்ப புது ஆல் டைம் ஹை வச்சிருச்சு. ஸோ இந்த ஆல் டைம் ஹையும் பாத்தீங்க அப்படின்னா இதோட கரெக்டா இந்த ரேஞ்சு 50% ரேஞ்சுக்கு வந்துருச்சு. சரியா, ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. திரும்ப அது பழைய லாஸ்ட் ஹையோட 50% ஜோனுக்கும் வந்துட்டு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து ஒரு மூவ் கொடுக்குது. பட் இந்த மூவ் வந்து எந்த அளவுக்கு இப்போதைக்கு ஃபார்ம் பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சர் படி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மேபி இப்படி ஒரு போயிட்டு திரும்ப வரதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா, ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இப்படி வரதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த நியூ ஹை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து இது பிரேக் அவுட் பண்ணணும். இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாதான் வந்து இது வந்து நியூ ஹை ஃபார்ம் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஆல் டைம் ஹை, பிரைஸோட ஆல் டைம் ஹை. ஸோ ஆல் டைம் ஹைல வந்து பிரைஸ் வந்து எல்லா டைமுமே வந்து நார்மலா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ற மாதிரி டக்கு டக்குன்னு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிடுமா அப்படின்றது தெரியல. ஸோ வந்து இதை உடச்சி மேலே போச்சு அப்படின்னா இன்னொரு நமக்கு ஒரு பை ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகி இப்படி திரும்ப 50% கீழே வரலாம். சரியா, இப்படி ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்கு. சரி, அடுத்த சார்ட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து வந்து டே சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஓகே, டேல வந்து என்ன நடக்குதுன்னா டேல வந்து இதை உடைச்சிருச்சு. சரியா, இந்த ஜோனை உடைச்சிட்டு மேல போயிட்டு திரும்ப இதை வந்து ஃபார்ம் பண்ணது ஃபுல்லாவே இன்ஸ்டியூஷன் கேண்டில். இந்த கேண்டில் வந்து ஒரே கேண்டில் ஃபுல்லா இன்ஸ்டியூஷன் கேண்டில் கிட்டத்தட்ட ஒரே நாள் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த இது லாஸ்ட் வீக்கோ சம்திங் ஒரே நாள்ல நடந்தது. சரியா, இந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து ஒரே நாள் நடந்தது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து ஆர்டர் பிளாக் வந்து அப்படியே இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஆர்டர் பிளாக் அப்படியே இருக்கும். சரியா, வந்து இன்ஸ்டியூஷன் வந்து எப்பெல்லாம் இப்படி ஃபார்ம் ஆச்சோ இது வந்து இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, அதை பேர் பண்றதுக்காக திரும்ப போயிட்டு அதுக்கு திரும்ப மூவ்மெண்ட் கொண்டுட்டு போயிட்டு இங்க இருக்க ஆர்டர்ஸை எடுத்துட்டு திரும்ப இப்படி பொறுமையா கீழே வந்து திரும்ப இந்த இடத்துக்கிட்ட ஃபார்ம் ஆகிற ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில்அப் பண்ணிட்டு அப்படி ஸ்ட்ரக்சர் படி செல் ஆகணும் அப்படின்னா இப்படிதான் கீழே வரும். சரியா, இது வந்து நார்மலா ஒரு ஸ்டெல் ஸ்ட்ரக்சர் நடக்கணும் அப்படின்னா இதான் நடக்கும். இப்ப திரும்ப போயிட்டு அந்த ஃபேர் வேல்யூ கேப் எடுத்துட்டு சரி அந்த ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மூவ்மெண்ட்ல வந்து திரும்ப என்ன பண்ணும், இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை எடுத்துட்டு திரும்ப அப்படி பொறுமையா மார்க்கெட்டு கீழே வரும். ஒரு செல் ஸ்ட்ரக்சர் இருந்தா இதான் நடக்கணும். சரியா, பட் இந்த கண்டிஷன் வந்து ஓகே ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பையை வந்து உடைக்க கூடாது. ஓகேவா, இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம சொன்ன ஸ்ட்ரக்சர் நடக்கணும் அப்படின்னா இங்க எடுத்துட்டு இது இப்படி மேல போயிட்டு திரும்ப ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்படி ஃபாலோ பண்ணாத பட்சத்துக்கு வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் வேலிடா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு பாசிபிலிட்டி நடக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட ரேலி கான்செப்ட் படி இது இன்னொரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இதை விட போயிட்டு கொஞ்சம் மேல ஒரு ஹை வச்சு இப்படி பொறுமையா வந்துட்டு இப்படி இதை திரும்ப ஹோல்ட் பண்ண முடியாம உடைச்சிட்டு திரும்ப பிரேக் ஆகி இப்படி பொறுமையா கீழே வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா, இந்த இடத்துல நடக்கிற மேனிபுலேஷன் மூவ் எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு உச்சக்கட்ட பாட்டம், அதாவது இதுதான் வந்து ஆல் டைம் டாப், ஆல் டைம் ஹை. அதே போல ரொம்ப வந்து பிரைஸ் வந்து ரொம்ப டிராப் ஆச்சு அப்படின்னாலும் இந்த ரெண்டு பிரைஸ்லயும் வந்து நடக்கக்கூடிய ஒரு மேனிபுலேஷன் வந்து நம்ம கணிக்கக்கூடியதா இருக்காது. ஏன் அப்படின்னா அங்க வந்து மேஜர் அளவுல என்ன சொல்றது அக்குமுலேஷனோ டிஸ்ட்ரிபியூஷனோ நடக்கும். சரியா, ரொம்ப தூரம் கொண்டுட்டு வந்த ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து அந்த இடத்துல ஆர்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வெளில போவாங்க. இப்ப புதுசா என்டர் ஆகிற இன்ஸ்டியூஷன் வந்து அந்த இடத்துக்கிட்டே செல் அடிச்சு அதை வந்து கீழே கொண்டுட்டு போயிட்டு அதுல ப்ராஃபிட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப பாட்டத்திலையும் ரொம்ப டாப்லயும் நடக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன், அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஜோன்ல வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம எதிர்பார்த்தபடி டைரக்டா வந்து விழுந்துராது. இது ஸ்ட்ரக்சர் இப்ப கீழே வரும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே இந்த ஸ்ட்ரக்சரை நேரா வந்து கீழே வர விட்டுற மாட்டாங்க. சரியா,
இதை வந்து திரும்ப மேலே கொண்டுட்டு போற மாதிரி மேலே கொண்டுட்டு போயிட்டு திரும்ப கீழே கொண்டுட்டு வர மாதிரி கொண்டுட்டு வந்து திரும்ப இந்த இடத்துல ஃபார்ம் பண்ற சப்போர்ட் இருக்கிற மாதிரி எடுத்து திரும்ப இப்படி இந்த இந்த இதுக்குள்ளேயே பார்த்து ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்து பையர்ஸோட எல்லா லிக்விடிட்டியும் எடுத்த பிறகு பையர்ஸ் வந்து டயர்ட் ஆகி இதுக்கு மேலே போகுமா கீழே போகுமா தெரியாத பட்சத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான மூவ்மெண்ட்ல மேலே விட்டு சறுக்குன்னு ஒரே கீழே கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளை ஏமாத்தணுன்றது அவங்களோட நோக்கம் கிடையாது. நம்மளை ஏமாத்தினா மட்டும்தான் அவங்க உள்ள வர முடியும். அவங்க உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி தேவை. நம்மளோட பையார்டர்ஸ் வந்து அவங்க செல்லார்ஸா மாற்ற முடியும், நம்மளோட செல்லார்ஸ் தான் அவங்க பையார்டரை மாற்ற முடியும். இது வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர். இது வந்து நம்மளை ஏமாத்தணும்னு பிளான் பண்ணி பண்ணல, நம்மளை ஏமாத்தினாதான் அவங்க உள்ள வர முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால அவங்க ஏமாத்தி தான் ஆகணும். அதுல நம்ம ஏமாறாம தப்பிக்கிறது இல்ல நம்மளோட லாஸை வந்து லிமிட்டா வச்சுக்கிறது அது நம்ம கையில இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஸ்ட்ரக்சர் படி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்ட்ரக்சர் படி வந்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கீழே வந்துருச்சு. இந்த இங்க இருக்க ஆர்டர் பிளாக் ஃபேர் வேல்யூ கேப், இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்தது. ப்ரைஸ் திரும்ப வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் எடுத்து இங்க ரியாக்ட் பண்ணுது, கீழே போச்சு. திரும்ப இங்க இருந்து ஒரு நியூ டைம் ஹால் இங்க இருக்க ஆர்டர் பிளாக் எடுத்துச்சு. இப்போ இங்க ஆல் டைம் ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்கு, இந்த இடத்துல இன்னும் எடுக்காம இருக்கு. சரியா? ஸோ இங்க எடுத்துட்டு ப்ரைஸ் திரும்ப ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி இப்படி பொறுமையா மேலே போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்கிற ஆர்டர் பிளாக் இங்க வரைக்கும் போய் இங்க இருக்க ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு இந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு ஒன்னு ஃபோர்ஸ்ஃபுல்லா கொஞ்சம் மேலே போற மாதிரி போயிட்டு புது ஹை ஃபார்ம் பண்ணிட்டு ரொம்ப கீழே இறங்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பாசிபிலிட்டி இங்க எடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்து இந்த இடம் வரைக்கும் இங்க வரைக்கும் வந்துட்டு கூட, அப்படி இல்லைன்னா இந்த இடம் வரைக்கும் திரும்ப இங்க இந்த டச் ஆன உடனே நேரா கொஞ்சம் அப்படியே கீழே செல்லாகிற மாதிரி காமிச்சு இங்க இருக்கிற இந்த கேண்டில் இருக்க ஆர்டர் பிளாக் எடுக்கிற வரைக்கும் நேரா வந்துட்டு திரும்ப அப்படி பொறுமையா மேலே போகலாம். இதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. மண்டே ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்கலாம் அப்படின்னா ஒண்ணு வந்து இங்க இருக்க ஆர்டர் பிளாக்கை டேரக்டா ஃபர்ஸ்ட் போய் எடுத்துட்டு கொஞ்சம் மேலே போற மாதிரி நியூ ஹை வைக்கிற மாதிரி வச்சுட்டு திரும்ப இப்படி பொறுமையா கீழே வந்துட்டு இப்படி பொறுமையா ஏதாவது ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி காமிக்க வாய்ப்பு இருக்கு. அனதர் பாசிபிள் என்னன்னா இதை டச் பண்ண உடனே மண்டே இதை டச் ஆன உடனே டைரக்டா கீழே போற மாதிரி ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு திரும்ப இப்படி ஒரு ரிலேஷன் கொடுத்து திரும்ப இங்கேயும் ஒரு ஆர்டர் பிளாக் இன்னும் எடுக்காம இருக்கு. ஸோ இதையும் எடுத்துட்டு கூட அப்படி கொஞ்சம் மேலே போகணும் முடிவு பண்ணாங்க அப்படின்னா இங்க இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து மேலே போவாங்க. சரியா? அதாவது ஆல் டைம் ஹையை வந்து இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ராவா அதிகமா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்தது அப்படின்னா இங்க இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து பொறுமையா இன்னும் ஒரு 200 பாயிண்ட் மேலே ஏறணும் அப்படின்ற பட்சத்துல நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா இங்க இருக்க ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இல்ல இது வந்து சும்மா வந்து இங்க இருக்க ஆர்டர்ஸ் வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இருக்க ஆர்டர் பிளாக் மட்டும் எடுத்துட்டு ஒரு மேனிபுலேஷன் கொடுத்துட்டு திரும்ப அப்படி பொறுமையா கீழே வருன்ற பட்சத்துல மேபி இன்னொரு 100 பாயிண்ட் ஒரு 4600 4650 போயிட்டு வருது அப்படின்னா இதை வந்து டைரக்டா அப்படி கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? இது ரெண்டுல எது நடக்கும்னு சொல்லிட்டு மண்டே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபிபொனாச்சி லெவல் வரைஞ்சு பார்ப்போம். இங்க இருந்து பிரைஸ் மேலே போனா எது வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். சரியா? இப்போ இது வந்து பை ட்ரெண்ட்ல இருக்கு. சரியா? நம்மளோட ஆல் டைம் ஹையை வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா இப்ப இந்த லெவல் 4510 கிட்ட இருக்கு பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதை இப்போ உடைச்சது அப்படின்னா அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 4552. அதை உடைச்சது அப்படின்னா இதுல இருந்து மேல போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல 4628 வரைக்கும் போகலாம். ஓகேவா? இது வரைக்கும் கூட போயிட்டு திரும்ப பிரைஸ் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? நம்மளோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் அதாவது இந்த ரேலி ஃபார்மேட்டை ஃபார்ம் பண்றதுக்கு இது வரைக்கும் வந்து என்ன சொல்றது ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கு. மார்க்கெட் வந்து இங்க இருந்து இந்த இடத்துக்கு நேராவே வந்து இங்கேயே ரிட்டர்ன் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையா மேலே போய் இந்த லெவலை டச் பண்ணிட்டு அங்கே இருந்து கூட ரிட்டர்ன் ஆகலாம். இது வரைக்குமே வந்து இந்த ரேலி பேஸ் டிராப் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டில் வந்து வேலிட் தான். சரியா? ஸோ வந்து ப்ரைஸ் எடுக்கக்கூடிய ப்ரீத்திங் சோன் வந்து இந்த அளவுக்குள்ளே கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இங்க இருந்து மேலே போயிட்டு இது வரைக்கும் கூட போயிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க வரைக்கும் வந்துட்டு இங்க இருக்க லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டு 50% டச் பண்ணிட்டு 61% வரைக்கும் வந்துட்டு அப்படி பொறுமையா மேலே போய் திரும்ப இந்த லெவலை டச் பண்ணிட்டு அப்படியும் கீழே போகலாம். சரியா? எந்த பாசிபிலிட்டியும் நடக்கலாம். நான் சொன்ன மாதிரி இங்க வந்து அவங்களோட வேலை ரீட்டைல் ட்ரேடர் ஃபாலோ பண்ற ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்றது கிடையாது. ரீட்டைல் ட்ரேடரை ஏமாத்தி அவங்களோட ஆர்டர்ஸை எடுத்து அவங்க இன்னும் இங்க அக்குமுலேஷன் பண்றதுக்கான ஒரு டிக்கெட் மாதிரி உள்ள வரதுக்கு என்ட்ராகிறது பார்ப்பாங்க.
ஸோ வந்து அவங்க எப்படி வேணாலும் மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க, அதில் மாட்டாமல் ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் சேஃபு. சரியா? சரி, ஓகே. அடுத்து ஒரு சார்ட் பார்த்துருவோம், டைம் ஆகுது. ஓகேவா? வேற என்ன ஜிபிபி பார்க்கலாம். சரியா? இந்த 3 சார்ட் பார்ப்போம். மற்ற டைம் இருந்ததுன்னா நான் அடுத்த அனலைசிஸ் திரும்ப போடுறேன். ஜிபிபியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு ஃபுல் செல் ட்ரெண்ட். சரியா? ஒரு நல்ல டிராப்பா பாட்டத்துக்கு வந்துருச்சு. வந்துட்டு திரும்ப வந்து இன்டர்னலா ஒரு பை நடந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஹைக்கு வந்து வந்திருக்கு, பிரைஸ் வந்து வந்திருக்கு. சரியா? இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். நான் என்னைக்கு சொல்லியிருக்கேன், ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான். சரியா? ட்ரெண்ட் லைன் வந்து கடைசி இது வந்து ரோடு மாதிரி, நம்ம ரோடு போட்டா ரோட்டு மேலே தான் அது ஃபாலோ பண்ணி போகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த இடத்துக்கு வந்தா மேபி இந்த இது நடக்க வாய்ப்பு இருக்கு, இங்க இருந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன நம்மளோட கன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அதாவது இது வந்து இன்ஸ்டியூஷன் ட்ரேட் வந்து அவங்க வந்து இதை அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஓகே இந்த இடம் வந்துச்சு அப்படின்னாலே சரி, இது இங்க இந்த இடம் வந்துட்டா அப்படின்னாலே ரீட்டைல் ட்ரேட் வந்து இங்க ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சிருப்பான். இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இது ஸ்டாப் லாஸ் போட ஆரம்பிப்பான். ஸோ நமக்கு ஒரு வேட்டை இருக்கு, ஒரு விருந்து இருக்கு, இங்க ரெடி ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. அவங்க அப்படியே வெயிட் பண்ணி மேனிபுலேஷன் பண்ணி நம்ம ரீட்டைல் ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு ட்ரேட் போட்டு உட்காந்த உடனே அதை போயிட்டு ஒரு ஹிட் பண்ணிட்டு அப்படியே அழகா கீழே போவாங்க. சரியா? நீங்க நினைக்கிறது வந்து எது நீங்க பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும் தான் அவங்களோட வாய்ப்பா பார்ப்பாங்க. சரியா? உங்களோட சேஃப் ஜோன் வந்து அவங்களோட வாய்ப்பு. சரியா? அவங்க அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க, இது எங்க போகணும், அதெல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு தேவை உள்ள முதல்ல என்டர் ஆகணும். உள்ள முதல்ல என்டர் ஆன பிறகு அதுக்கப்புறம் நான் எங்க போகணும்னு டிசைட் பண்றேன்னா அதை கொண்டுட்டு போய்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. சரியா? சரி, ஓகே. 3 month ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து எந்த லெவல்ல இருக்கு பாத்தீங்கன்னா, 2 விஷயம். பிரைஸ் வந்து ஒன்று ஆல்ரெடி ஃபாலோ பண்ண ஃபார்ம் ஆன லாஸ்ட் ஒரு லோவர் லோவோட கரெக்டான ஜோன்ல இருக்கு. சரியா? இந்த ஜோன்ல வந்து பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் வந்து அதே லெவல்ல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. சரியா? இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. மந்த்லி 3 month லெவல்ல கூட பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடம் வரும்போதெல்லாம் பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே போயிட்டு இருக்கு. சரியா? ஒரு வாட்டி மேல போட்டு திரும்ப கீழே வந்துச்சு. இது வந்து இந்த ரெசிஸ்டன்ட் வந்து இந்த சப்போர்ட் வந்து திரும்ப ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸா மாறின பிறகு 1, 2, 3 மேஜர் மூவ் வந்து கிட்ட வந்திருக்கு. வந்தாலுமே பிரைஸ் வந்து உடைக்க விடல. சரியா? இந்த டைம் வந்து இந்த பிரைஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா உடைச்சிட்டு மேல போயிடுமா அப்படின்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஒரு ஃபார்ம் பண்ணிருக்க ஸ்ட்ரக்சர் படி பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன பாசிபிலிட்டி நடக்கலாம் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் அப்படி கீழே போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இது பண்ணிட்டு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இதை உடச்சி மேல போறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னோட கெஸிங் இது இருக்கு, வாய்ப்பு இருக்கு. பட் மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? அடுத்து வந்து 1 monthக்கு போனோம் அப்படின்னா 1 monthல வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஓவரால் ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இது வரைக்குமே இதுக்குள்ள நடக்கிறது எல்லாமே இன்டர்னல் பை தான். சரியா? இது வந்து பொசிஷன் ட்ரேடர் வந்து பாத்துக்கோங்க. இன்ட்ராடே பண்றவங்களுக்கு இது அந்த டீட்டெயில் வந்து தேவை கிடையாது. பட் வந்து நீங்க ஓவரால் ஸ்ட்ரக்சர் எதுல இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இன்டர்னல் வந்து பையா இருக்கும்போது நீங்க பை ட்ரேட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் விஷயம் கிடைக்கும். சரியா? அந்த இதுக்காக மட்டும் தான் ரிஸ்க் ரிவார்டு வந்து இன்ட்ராடேல யூஸ் ஆகும் அப்படின்ற பொறுத்து அதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு பெருசா இந்த மந்த்லி ட்ரெண்ட் இல்ல 3 month ட்ரெண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. இருந்தாலும் ஓவரால் மார்க்கெட்ல என்ன நடக்குது, என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த இன்டர்னல் பையும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட ஹையை வந்து அதோட டாப் லெவல் வந்து எட்டிடுச்சு. டாப் லெவல் எட்டின பிறகு திரும்ப வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப மேல போற மாதிரி இந்த ஆர்டர் ஹை உடைக்க போற மாதிரி போயிட்டு திரும்ப அங்கிருந்து ஒரு இங்க இருக்க ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காட்டுது. சரியா? மந்த்லில இதான் நடக்குது. சரியா? மந்த்லில பார்த்தோம்னா இங்க இருந்து நல்ல ஒரு சப்போர்ட், திரும்ப அதுல இருந்து ஒரு ஆல் டைம் ஹை. பட் இந்த லெவல் வரைக்கும் கீழே வந்திருக்கு. பட் இந்த லாஸ்ட் ஹையர் லோவை உடைக்கல. சரியா? லாஸ்ட் ஹையர் லோ உடைக்காம இங்க இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து இது கரெக்டான ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி மேல போயிருக்கு. இது வரைக்கும் மேல போயிருக்கு. திரும்ப அடுத்து ஒரு ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்ப இதுல வந்து 2 விஷயம் கவனிக்கணும். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நடக்கிற மூவ்மெண்ட் எல்லாமே இம்பேலன்ஸ். அதாவது இது எல்லாமே ஃபுல்லா இன்ஸ்டியூஷன் மட்டுமே ட்ரேட் பண்ணிருக்கு. ஒன்லி பை மட்டும் தான் நடந்திருக்கு. சரியா? இந்த 4 மாசமும் ஒன்லி பை மட்டும் தான் நடந்திருக்கு. இது வந்து என்னன்னா மந்த்லி லெவல்ல இருக்கும். சரியா? ஸோ மந்த்லி லெவலை பேஸ் பண்ணி இது வந்து இங்க என்னன்னா இது வந்து இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக்ஸ் வந்து அப்படியே இருக்கும். சரியா? இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் அப்படியே இருக்கும். ஸோ அதனாலதான் பிரைஸ் வந்து இந்த இடத்துக்கு போனோன்னு திரும்ப இந்த 50% வந்து இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு திரும்ப ஒரு மூவ் கொடுத்துருக்கு. சரியா? இன்னொரு விஷயம்,
என்ன அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல வந்து இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரியா. இதே ட்ரெண்டு இப்ப இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகாம இது வரைக்கும் வந்துட்டு இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு திரும்ப ஒரு வாட்டி மேல போச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபோர்ஸ்ஃபுல்லா மேல போயிடும். ஏன் அப்படின்னா ஒரு நார்மலா இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி 3 ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு 3-4 வந்து 4 சோல்ஜர்ஸ் 3 சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க, 3 சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு 3 சோல்ஜர்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து மார்க்கெட்ல வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இதோட முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து கரண்ட்லி வந்து இந்த பை ட்ரெண்ட் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்றதுக்கான சிக்னல் இது சரியா. ஸோ இது வந்து மேபி இந்த இடத்துக்கு திரும்ப இந்த 50% வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் எடுத்துருச்சு. பட் இந்த சோனு ஃபுல்லாவே வந்து ஆர்டர் பிளாக் இருக்கு சரியா. இது ஃபுல்லாவே ஆர்டர் பிளாக் தான். ஸோ இது 50% சோன்னா இப்போ எடுத்திருக்க இந்த சோன் வந்து எப்படி மார்க் பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு இருங்க. இப்போ இந்த ஜோனை வந்து எப்படி பார்க்கணும்னா ப்ரீமியம் ஜோன் எது, டிஸ்கவுண்ட் ஜோன் எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நம்ம சரியா. ஓகே, இதை வந்து நம்ம எடுத்துப்போம். இதை எடுத்துக்கிட்டு இதோட ஹையும் லோவையும் மார்க் பண்ணுவோம் சரியா. ஓகே, இதோட ஹையும் லோ மார்க் பண்ணிருக்கோம். இப்போ மந்த்லி ஜோன்ல இப்படி வந்து ஒரு ஆர்டர் பிளாக் வந்து உங்களுக்கு உருவாகுது அப்படின்னா இப்போ இந்த கேண்டில் ஃபுல்லாவே இதுவும் ஆர்டர் பிளாக், இந்த கேண்டில் ஃபுல்லாவே இது ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, இது ஃபேர் வேல்யூ கேப், இது ஃபுல்லாவே ஆர்டர் பிளாக் இருக்கு. ஏன்னா இது வந்து ஃபுல்லாவே இன்ஸ்டியூஷன் கேண்டில். ஸோ இங்க வந்து இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்படி வந்து இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும்போது என்ன நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா பிரைஸ் வந்து இப்ப மேலையும் இங்கேயும் வந்து ஆர்டர் பிளாக் இருக்கு, சரி ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, இங்கேயும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, இங்க ஆர்டர் பிளாக் இருக்கு. அப்படின்னா எது வந்து வேலிடான ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா இப்ப வந்து இந்த இப்ப பை ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா இது வந்து பிரீமியம், இது வந்து அதிக பிரைஸ், இது வந்து கம்மியான பிரைஸ் சரியா. பை ட்ரெண்ட்ல இருக்கும்போது இது வந்து சீப்பான ரேட்ல கிடைக்குது, இது வந்து காஸ்ட்லி ரேட்ல கிடைக்குது. ஸோ வந்து எதுல வந்து நம்ம பை பண்ணுவோம், சீப்பான ரேட்டுக்கு வந்தா தான் பை பண்ணுவோம் சரியா. ஸோ வந்து இந்த லெவல்ல வந்து பிரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கோ இல்ல இந்த ரேஞ்சுக்கோ வந்துட்டு இப்படி வந்துட்டு பிரைஸ் வந்து இப்ப என்ன நடக்கலாம் அப்படின்னா இங்க வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்துட்டு திரும்ப இங்க வந்து இந்த இதை கலெக்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு ஸ்டாப் ஹண்ட் பண்ணிட்டு இப்படி மேல போச்சு அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா கன்ஃபார்ம் 100% மேல போயிடும் சரியா. இந்த ஸ்ட்ரக்சர் நடந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பா வந்து மேல போயிடும். இல்ல இன்னொன்னு நடக்கலாம், இங்க வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஃபேர் வேல்யூ கேப் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு மேல போச்சு அப்படின்னா மேபி இதை ஒரு லைட்டா உடைச்சிட்டு ஆட் பண்ணிட்டு திரும்ப அப்படியே பொறுமையா கீழே வரதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 2 பாசிபிலிட்டிஸும் இருக்கு சரியா. ஒண்ணு வந்து இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை எடுத்துட்டு இப்படி பொறுமையா மேல போயிட்டு ஒரு சின்ன ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப விக் வச்சு கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இங்க இருந்து நேரா ஃபர்ஸ்ட் கீழே வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் அலை பண்ணிட்டு, ஏன் அப்படின்னா இது வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ், இங்க வந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து இன்ஸ்டியூஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்க கொஞ்சம் வாங்குவாங்க, திரும்ப இங்க மூவ்மெண்ட்டை கொஞ்சம் மேலே கொண்டுட்டு போயிட்டு திரும்ப கீழே வந்து இங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ்ல கொஞ்சம் அவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு திரும்ப இங்க கொஞ்சம் என்ட்ரி கிடைச்சதுன்னா அப்படியே இங்க செல் பண்ணி இது வரைக்கும் கொண்டுட்டு வந்து இங்க இருக்க ஆர்டர் பிளாக்கை எடுத்துட்டு இப்படி பொறுமையா மேல போற மாதிரி போயிட்டு ஒரு ஸ்டாப் ரன் பண்ணிட்டு மேல போனாங்க அப்படின்னா இங்க இருக்க ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா இந்த ட்ரேட் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா நல்லா மேல போகும். இது வந்து சில்வர் புல்லட் மெத்தட்னு சொல்லுவாங்க இவங்க இதுல, அதாவது ஐசிடி கான்செப்ட்ல வந்து இது வந்து ஒரு சில்வர் புல்லட் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க சரியா. அந்த கான்செப்ட் படி இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா, இந்த மூவ் வந்து இதை விட ஒரு 2 மடங்கு நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா மேல போகும். ஏற்கனவே உருவாயிருக்க மூவ் விட 2 மடங்கு பெருசா மேல போகும் இந்த நான் சொல்ற ஸ்ட்ரக்சர் உருவாச்சு அப்படின்னா சரியா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டியது அப்படி சப்போஸ் இந்த ட்ரெண்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா செல் ஆச்சு அப்படின்னா இது வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இங்கேருந்து வந்துட்டு திரும்பிச்சு அப்படின்னா மேபி இங்கேயும் வந்து வெயிட் பண்ணணும், நேரம் வந்து மேலே போய் எதிர்பார்க்க கூடாது. திரும்ப வந்து ஏன்னா இங்கேயும் ஆர்டர் பிளாக் அப்படியே இருக்கு சரியா. இது வந்து மந்த்லி லெவல்ல ஃபார்ம் ஆயிருக்கு ஆர்டர் பிளாக். ஸோ வந்து இது வந்து ஸ்டில் வேலிடா இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு சரியா. ஸோ வந்து பிரைஸ் வந்து திரும்ப இங்க வரைக்கும் வந்துச்சுன்னா இங்க இருக்க ஆர்டர்ஸையும் எடுத்துட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகேவா, பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் படி பாத்தீங்க அப்படின்னா இதுல செல்லுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு, செல் ட்ரேட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அடுத்து லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்ப்போம் ஓகேவா. அடுத்து வீக்லியில பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில வேற என்ன நடக்குது, வீக்லியில நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இது எல்லாமே வந்து ஃபேர் வேல்யூ கேப் ஜோன், அதாவது இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ப்ரைஸ் எடுத்துருச்சு, ரிட்டர்ன் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்க இருந்து
அடுத்த லெவல் வந்துச்சுன்னா இது வரைக்கும் கூட வரலாம். சரியா, இப்போ ரீசன்ட் லெவல் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் இருக்கு. சரியா, ஸோ ப்ரைஸ் இப்படி பொறுமையா இங்கே வந்துட்டு திரும்ப இப்படி பொறுமையா அப்படி படிப்படியா வந்து இது வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு கூட மேலே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கு. சரியா, அடுத்து இந்த லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்டா வந்து நடக்கிற இதுக்கு வந்தோம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக், இந்த லெவல் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக். இது வந்து ஃபேர் வேல்யூ கேப், இங்கேயும் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கேண்டில் இருக்கு. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படி திரும்ப இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு திரும்ப ஒரு மூவ் கொடுத்து இப்படி ரேஞ்சிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட பொறுமையா கீழே வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா, இது எல்லாமே நம்ம பாக்குறது வீக்லி லெவல்ல பாக்குறோம். ஸோ வீக்லி லெவல்ல பார்க்கறது அடுத்த வாரத்தில் நடந்துருமா அப்படின்னா அப்படி நடக்கிற வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். ஓரளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த பக்கம் போனா எந்த பக்கம் என்ன நடக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பாக்குறோம். சரியா, இப்ப இந்த செல்லு டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அடுத்து என்ன நடக்கலாம், அடுத்து நம்மளோட ப்ராஃபிட் ஜோன் எது, நம்மளோட டார்கெட் எது, அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பை சைடு போனா ஃபர்ஸ்ட் எங்க போகும், நம்ம டார்கெட் எது, அதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பாக்குறோம். சரியா, ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ன்றது வந்து இதை வச்சு ட்ரேட் எடுக்கிறது கிடையாது, நமக்கு ஒரு ஐடியா கிரியேட் பண்றது. அதாவது ஒரு சார்ட்ல நடக்கக்கூடிய கதையை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன நடக்குதுன்றத ஒரு கதையை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் சொல்றோம். சரியா, சரி ஓகே. அடுத்து வந்து டே டைம் ஃப்ரேம் போவோம். டேல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீக்லியில பார்த்தது தான். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அழகான ஃபேர் வேல்யூ கேப். சரியா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் எடுத்திருக்கு, இது வந்து இன்வாலிடு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து இன்னும் வேலிட். சரியா, ஸோ ப்ரைஸ் வந்து மேபி இப்போ ஆல்ரெடி இருக்கிறதே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஜோன்ல தான் எடுத்திருக்கு. ஸோ இங்க இருந்து திரும்ப மேலே போயிட்டு ஓகே இந்த ஜோன்ல இருக்கிற இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையோ இல்லை இந்த ஆர்டர் பிளாக்கையோ திரும்ப எடுத்துட்டு ஓகேவா வந்துட்டு திரும்ப இப்படி மேலே போய் இப்படி எடுத்துட்டு அப்படி பொறுமையா கீழே வந்து இந்த ஜோனை டச் பண்ணிட்டு எடுத்துட்டு திரும்ப இங்க வந்து இந்த ஜோன் எடுத்துட்டு இப்படி மேல போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கு. இப்போதைக்கு கரண்டா நடக்கிறது. சரியா, இந்த கான்செப்ட் வந்து எது வரைக்கும் வேலிட் அப்படின்னா பிரைஸ் வந்து நேரா மேல போய் இதை உடைச்சிட்டு புதுசா வைக்காத வரைக்கும் இப்ப நம்ம பார்த்த இந்த கான்செப்ட் வந்து வேலிட். இப்படி பொறுமையா மேல போறதுக்கான கான்செப்ட் வந்து இந்த ட்ரேட் வந்து மண்டே வந்து இதை உடைச்சிட்டு மேல போகிற வரைக்கும் இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, சிம்பிளா புரிஞ்சுங்க அப்படின்னா கீழே வந்தா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி நடக்கும், மேல போச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். சரி ஓகே, அப்படி நம்ம எதிர்பார்க்க வரைக்கும் மேல போச்சு அப்படின்னா மண்டே மேல போச்சு அப்படின்னா என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அடுத்த ஜோன் வந்து இந்த ஜோனு. சரியா, சப்போஸ் மண்டே வந்து மேல போச்சு அப்படின்ற பட்சத்துல இதுதான் வந்து அடுத்த ஆர்டர் பிளாக். சரியா, இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். இதுக்கு கீழேயே வந்து இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. சரியா, இந்த கேண்டில் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப். இப்ப வந்து ஃபேர் வேல்யூ கேப் பிரைஸ் எடுத்துட்டு தான் வந்து திரும்ப கீழே ரிட்டர்ன் ஆயிருக்கு. சரியா, இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப். இப்ப இப்போதைக்கு பிரைஸ் வந்து கரண்டா வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டச் ஆயிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. ஸோ பக்கத்துலேயே ஆர்டர் பிளாக் இருக்கனால பிரைஸ் மேபி போயிட்டு இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேலே போனா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. அப்படி இருக்கிற இடத்துல இருந்து மண்டே வந்து கண்டினியூவா கீழே போச்சு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. சரியா, அப்படி இதை முடிச்சிருச்சு அப்படின்னா திரும்ப இந்த இடத்துக்கு கண்டிப்பா வந்துட்டு இதை டச் பண்ணிட்டு அப்படி பொறுமையா மேலே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கு. சரியா, இப்படிதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஓகே, ரெண்டாவது நம்ம மந்த்லி கீ லெவல்ஸ் வீக்லி கீ லெவல்ஸ் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து இது வந்து ஒரு வீக்லியோட பாட்டத்துல இருக்கு, லாஸ்ட் வீக்கோட பாட்டம் லோ லெவல்ல இருக்கு. சரியா, ஸோ இந்த இடத்துல இருந்து பிரைஸ் வந்து சின்னதா வந்து மேபி இங்க இருந்து ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்து இந்த ஃபேர் வேல்யூக்கு அப்ப ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட அப்படி கீழே வர மாதிரி தான் வரும். சரியா, இந்த வீக்லி லெவல் மந்த்லி லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதை மறந்துடக்கூடாது. சரியா, அந்த ஜோன்ல வந்து கண்டிப்பா வந்து வீக்லி லெவலு டெய்லி லெவலில் வந்து ரியாக்ட் பண்ணதோ இல்லையா வீக்லி லெவலில் சின்ன ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து அதோட ஓன் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மண்டே வந்து மார்னிங் ஓப்பன் ஆனோடனே லைட்டாக மேலே போகிற மாதிரி காட்டிட்டு திரும்ப கூட இதை உடைச்சிட்டு லண்டன் செஷன்லையோ நியூயார்க் செஷன்லையோ உடைச்சிட்டு திரும்ப இப்படி கீழே வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. சரியா, ஓகே கைஸ், வேற என்ன இதில் கவனிக்கலாம், வேற என்ன இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
ஒரு எக்கனாமிக் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி வந்து இப்போ ரெக்கவரி ஜோனில் இருக்கு சரியா. யூஎஸ்டி வந்து ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் முடிச்சிருச்சு. என்னதான் வந்து ஒரு பக்கம் இஷ்யூஸ் போயிட்டு இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த ரிசெஷன்லேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ யூஎஸ் டாலர் வந்து எப்போ வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அன்லெஸ் வந்து மேஜராக எந்த ஒரு பொலிட்டிக்கல் அஃபெக்ட்ஸும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் யூஎஸ் டாலர் வந்து இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும். ஸோ யூஎஸ் டாலர் மேல போற அப்படி மேல போச்சு அப்படின்னா அது கூட இருக்க ஜிபிபி வந்து ஆப்போசிட் கண்டிப்பா வந்து கீழே தான் போகணும் சரியா. ஸோ இந்த மூமெண்ட் வந்து மேபி இந்த ஒரு 6 மந்த்துக்கு வந்து மேபி இந்த இது வரைக்கும் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் கூட பொறுமையா அப்படி ட்ரெண்ட் மாதிரி மேல வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரியா. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 சார்ட் கவர் பண்ணியிருக்கோம் இந்த இதுல. மண்டே வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க, பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மற்ற சார்ட்ஸ் வந்து நான் டைம் இருந்தால் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து நம்ம லேர்னிங் ஸ்ட்ரக்சர் வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் சரியா. ஆல்ரெடி இந்த நம்மளோட ஸ்ட்ரக்சர்லாம் புரியல, என்ட்ரி எப்படி எடுக்கின்ற வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி ஒரு அட்வான்ஸ் ட்ரேடிங் அனாலிசிஸ் சொல்லிட்டு போட்டிருக்கேன். அப்போ என்ட்ரி ஜோன் இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பிளேலிஸ்ட்லாம் போட்டிருக்கேன். அந்த இதெல்லாம் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்றது புரியும். அப்படி புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. சிக்னலுக்காக இது பண்ணாதீங்க. உங்களுக்கு புரியலன்னா இது பண்ணுங்க, எந்த டாபிக் வந்து வேணும்னு சொல்லுங்க, நான் அதை வந்து உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட நோக்கம் வந்து உங்களுக்கு நான் சிக்னல் கொடுக்கறது கிடையாது, நீங்களே அந்த சிக்னலை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சரியா. நீங்க இப்ப நான் சொன்னபடி நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ற லெவல்ல நீங்க ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து டபுள் செக் பண்ணிக்கலாம், நம்ம பண்ணிருக்கிறது கரெக்டா தானே அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் நான் வந்து இதை சொல்றேன். இது வந்து என்னோட நோக்கம் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்கறது கிடையாது, நீங்களே கத்துக்கிட்டு நீங்களே ட்ரேட் பண்ணணும் சரியா. நீங்களே ஓனா வந்து உங்களுக்கு நீங்களா மாஸ்டர் ஆகணும் சரியா. அதுதான் என்னோட நோக்கம். அதுக்காக தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சரியா. உங்க நாலேஜ் பிளஸ் என்னோட நாலேஜ் என்கிட்ட இருந்து ஒரு சின்ன சின்ன தகவல்களை எடுத்துக்கிட்டு அதையும் நீங்க உருவாக்கி உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஒரே ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அந்த ஒரே ஸ்ட்ராட்டஜி 1000 விதமா ட்ரேட் பண்ணுங்க. நிச்சயமா வந்து ட்ரேட்ல சக்சஸ் பண்ண முடியும். சக்சஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் வந்து உண்மையாலுமே அங்க என்ன நடக்குது, நம்மளோட எதிரிகள் யாராரு, நம்மளோட நண்பன் யாரு அப்படின்றது எல்லாமே தெரியணும் உங்களுக்கு. பிளஸ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ட்ரேடிங் சைக்காலஜி வந்து ரொம்ப முக்கியம். அது பெரிய டாபிக். முதல்ல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதை வந்து சரிப்படுத்துறத அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்றது. அதான் நான் வந்து ஸ்டார்டிங்ல அதை பத்தி பேசல. முதல்ல ஒரு தப்பு ஒரு ஐட்டம் முதல்ல ஆரம்பிங்க, தப்பு பண்ணுங்க, நிறைய பழகுங்க, கீழே விழுங்க, எந்திரிங்க, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன தப்பா பண்ணுங்க. அதை திரும்ப பண்ணாத அளவுக்கு சரி பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் மேல வாங்க. ஒரு நல்ல ஒரு பிகினர்ல இருந்து ஒரு மீடியட் லெவல்ல வரும்போது அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலுக்கு எப்படி போறதுன்ற நுணுக்கங்களை வந்து நான் சொல்லி தரேன் சரியா. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லபடியா சேர்ந்து பயணிப்போம். எல்லாரும் நல்லபடியா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.